Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஒவ்வொரு பாட்டிலில் இருந்தும் 10 கிளாஸ் ஜூஸ் ரியல் நன்னாரி சர்பத். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சித்தர்களுடைய அமானுஷங்கள் அல்லது சித்தர்களுடைய சித்துக்கள் அப்படின்னு சொன்னா என்ன? அங்க அப்பா பைத்தியம் சுவாமிகள் அப்படின்னு இருந்தார். அவருக்கு 177 வயது. பேப்பர்லாம் கீழே குப்பை தொட்டி வரதுல பேப்பர்கள் அதை கிழிச்சு தூக்கி போடுவார். அது பணமாக மாறும். கரண்ட்டுக்காக மின்சார ஒயர் வச்சிருப்போம் இல்லையா, அதில் உள்ள இருக்கக்கூடிய செப்பு கம்பியை எடுத்து பக்கத்தில் இருக்கிற சாக்கடை தண்ணியில போட்டு நினைச்சு கையில கொடுத்தாருன்னா அது 24 கேரட் கோல்டாக மாறும். எனக்கும் ஏதாவது ஒரு தெய்வத்தை சித்தி பண்ணணும்னு ஆசையா இருக்கு. நான் மோகினியை வசியம் பண்ணி வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு மோகினி பந்தனம் கொடுங்கன்னு சொல்லி சீடர் கேட்கிறார். மோகினியை எனக்கு வசியம். மோகினின்னா நீங்க பயப்படுற மாதிரி இல்லை, அது இன்னொரு சப்ஜெக்ட்ல நான் வர்றேன். அதாவது மோகினி என்பது ஜாதகம் சொல்லி கொடுத்த, ஜோதிடம் சொல்லி கொடுத்த குருநாதர் என்று சொன்னால் அது சர்க்குரு கணக்கம்பட்டி சித்தர் மட்டும்தான். அவர் வாயாலையோ அல்லது கையால எழுதியோ இல்ல. அங்கே அற்புதங்கள் அப்படின்னா அது ஒரு ஆளுக்கு நடக்கிறது இல்லை. 1000 பேர் வராங்கன்னா 1000 பேருக்குமே அந்த அற்புதங்கள் நடக்கும். ஐயா வணக்கம். வணக்கம். சித்தர்களுடைய அமானுஷங்கள் அல்லது சித்தர்களுடைய சித்துக்கள் அப்படின்னு சொன்னா என்ன? அது நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வந்திருக்கீங்களா, பார்த்துருக்கிறீங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. ஒரு சித்தர்களுக்கும் ஒரு அற்புதங்கள் இருக்கு. அதே மாதிரி சேலம் பக்கத்துல சூரமங்கலம், அங்க அப்பா பைத்தியம் சுவாமிகள் அப்படின்னு இருந்தார். அவருக்கு 177 வயது. என்னுடைய முதல் குரு அவர் தான். நான் அவர் கூட தான் இருந்தேன். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாக்கடை ஓரத்தில் தான் உட்கார்ந்துருப்பார். அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாராவது பணம் வேணும்னு சொல்லி கேட்டால் ஒரு பேப்பர்லாம் கீழே குப்பை தொட்டி வரதில் பேப்பர்கள் அதை கிழிச்சு தூக்கி போடுவார். அது பணமாக மாறும். கரண்ட்டுக்காக மின்சார ஒயர் வச்சுருப்போம் இல்லையா, அதில் உள்ளே இருக்கக்கூடிய செப்பு கம்பியை எடுத்து பக்கத்தில் இருக்கிற சாக்கடை தண்ணியில் போட்டு நினச்சி கையில் கொடுத்தாருன்னா அது 24 கேரட் கோல்டாக மாறும். நேரடியாக பார்த்ததுனால தானே சொல்கிறேனே தவிர கட்டுக்கதை இல்லை. இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய அதிசயம் இருக்குது. நீங்கள் அதிசயம்னு கேட்டதுனால சொல்கிறேன். இப்போ ஒருத்தவங்களுக்கு பாம்பு கடிச்ச உடனே அந்த பாம்பு கடி விஷம் இறங்கணும் அப்படின்னாக்கா கிராம பகுதிகளில் வேப்பிலையை வச்சுட்டு நிறையா மந்திரம்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த ஆன்மீகத்தில் வர்றவங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை இருக்கும். நம்மளும் ஒருத்தவங்களுக்கு பாம்பு கடிச்சிச்சுன்னா நம்ம அப்படி சொன்ன உடனே அந்த மந்திரம் பாம்பு விஷயம் இறங்கிடணும், இப்படிலாம் இருக்கும். இப்போ அப்பா பைத்தியம் சாமிகள்கிட்ட நீண்ட நாளாக ஒருத்தர் சீடராக இருந்தவரை அப்பா பைத்தியம் சாமி சொல்கிறாரு, அப்பா நீ உன்னுடைய சொந்த ஊருக்கு போ, உனக்கு லோகாய வாழ்க்கை நிறையா இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் கேட்குறாரு, பல வருடமாக நான் உங்கள்கிட்டே இருந்துட்டேனே சாமி, நான் இப்போ அங்கே ஊருக்கு போய் என்ன செய்வேன் அப்படின்னா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு இவர் கேட்குறாரு. இல்லை, நான் இருக்கிறது கிராம பகுதி, அங்கே எல்லாருமே நிறைய பேர் பாம்பு கடிச்சு தான் செத்து போவாங்க. ஆஸ்பத்திரிக்கு போகிறதா இருந்தாவே எங்களுக்கு வாகன வசதி கிடையாது. அதனால் பாம்பு கடித்தால் அந்த விஷம் இறங்கக்கூடிய மந்திரத்தை எனக்கு சொல்லி கொடுங்க, அதை வச்சு நான் பொழைச்சிக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ அப்பா பைத்தியம் சாமி சொன்ன மந்திரம் பாம்பு கடி விஷம் இறங்குவதற்காக ஒன்ற மந்திரம். என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யாருக்கும் கற்பனைக்கு எட்டாத ஒரு மந்திரத்தை அவர் சொன்னார். ஒரு தொடப்ப குச்சி எடுத்துக்கோ, அதாவது விளக்கமாத்து குச்சி எடுத்துக்கோ, பாம்பு கடித்த இடத்தில் அதால் தட்டும் பொழுது உனக்கு கடிச்சா எனக்கண்ணா, எனக்கு கடிச்சா உனக்கண்ணா, இதை சொல்லி 3 ட்ரிப்பு தட்டு, விஷம் போயிடும்னு சொல்றார். இதை நம்ப முடியுமா? ஆனால் இப்படி செய்து அந்த ஊரில் மிக 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 பிரபலமான பாம்பு கடி விஷத்தை இறக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதராக அவர் வளம் வந்தார். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அண்ணன் சுவாமிகள்னு சொன்ன பாருங்க, அவர்கிட்ட போயிட்டு எல்லாருமே ஒரு தெய்வத்தை வச்சுருக்காங்க, எனக்கும் ஏதாவது ஒரு தெய்வத்தை சித்தி பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, நான் மோகினியை வசியம் பண்ணி வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு மோகினி பந்தனம் கொடுங்கன்னு சொல்லி ஒரு சீடர் கேட்குறார். மோகினியை எனக்கு வசியம். மோகினின்னா நீங்கள் பயப்படுற மாதிரி இல்லை, அது இன்னொரு சப்ஜெக்டில் நான் வர்றேன். அதாவது மோகினி என்பது பெருமாளுடைய அவதாரம் தான். நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது ஒரு தாய். நீங்கள் அம்மாவாக பார்த்தா அம்மா, வேறு நோக்கத்தோடு பார்த்தீங்கன்னா அது வேறு நோக்கம். நம்ம அம்மாவை தான் நாங்கள் பார்க்குறோம், அப்படி நம்மளும் பார்க்கலாம்.
இந்த மோகினியை எனக்கு வசியம் பண்ணி கொடுங்க, அதை வச்சு நான் பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு ஒரு சீடர் கேட்குறார். இந்த உலகத்திலேயே ஆன்மீக வரலாற்றிலேயே மோகினிக்குன்னு சொல்லி ஒரு மந்திரம் என்னவா இருக்கும் அப்படின்னா, அதுவும் யாராலும் கற்பனைக்கு எட்டாத ஒரு மந்திரமாக இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அண்ணன் சுவாமிகளை பார்ப்பதற்காக வெளியூர்லேருந்து வரக்கூடிய ஒரு அன்பர் ஒருத்தர் என்ன பண்ணுறார், ஒரு 1/2 கிலோ அல்வா வாங்கிட்டு வந்து கொடுக்குறார். அண்ணன் சாமிகள் வந்து இந்த மிக்சரு, டீ இதெல்லாம் விருப்பமாக சாப்பிடக்கூடியவர். கொஞ்சம் மிச்சரையும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறார். இப்போ அண்ணன் சாமி என்ன எடுத்துக்கிறார், மிச்சரை அவர் எடுத்துக்கிறார், அல்வாவை அந்த மோகினியினுடைய உபாசனை வேணும்னு சொல்லி கேட்டவருக்கு கொடுக்குறார். அவருடைய பெயர் மாபோசி. அதாவது மாப்போ சிவஞானம்னு மீசை வச்சு ஒரு பெரியவர் இருந்தார் இல்லையா, அவர் மாதிரியே இவர் இருப்பார். அவர் மாதிரியே இவர் இருப்பார் தோற்றத்தில். அதனால இவருக்கு மாப்போசின்னு பேர். அப்போ மாப்போசி இதை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அல்வாவை கொடுக்குறாங்க. 1/2 கிலோ அல்வாவை சாப்பிட்டா செரிமான கோளாறு இல்லையா வரும். ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, அண்ணன் சொல்லிட்டாங்க, நான் இதை சாப்பிட போகிறேன், சாப்பிட்டா மோகினி வருமானே, என்ன மோகினி மந்திரம் தானே எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் சாப்பிடுங்க மாப்போசி, அப்புறம் பேசிக்கலான்றாங்க அண்ணன் சாமி. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ரோட்டில் கடந்த நிறைய பேருக்கு வந்து செல்வாக்கான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தார். அது விவசாயம் தொடர்புடைய பகுதி. இவர் சொல்லி, என் மோகினி உனக்கு வந்து அமோக விளைச்சலை கொடுப்போம் போப்பா அப்படின்னா அவன் வீட்டில் நல்ல விவசாயம் இருக்கும். உன் வீட்டில் நல்லா மாடு கறக்குண்டா போடா அப்படின்னா அவன் வீட்டில் பால் கறக்கும். மொத்தத்தில் நன்மைகளை மட்டுமே அந்த இடத்துல அவர் வந்து செய்தார். அப்போது நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, சாஸ்திரங்களுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் அப்பாற்பட்டவர்கள் சித்தர்கள். அதெல்லாம் இதை மாதிரியான என்னுடைய அனுபவத்தை வச்சு தான் நான் சொல்கிறேன். மோகினியை கூப்பிடணும்னா மந்திரமும் பூஜையும் தேவையில்ல, அல்வா சாப்பிட்டா மோகினி வரும் என்று சொல்லி கொடுத்தவர் சித்தர், சொல்லி செய்தவர். பாம்பு கடிக்கிற விஷம் இறங்கணும்னு சொன்னால் உனக்கு கடிச்சா எனக்குன்னா, எனக்கு கடிச்சா உனக்குன்னு சொன்னால் சொல்லிட்டு அவர் பெரிய பாம்பு கடி விஷத்தை இறக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதராக வளம் வந்தார். இதை மாதிரி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அற்புதங்களை பக்கத்தில் நின்று பார்த்துருக்கேன். வேற ஏதாவது ஒரு அனுபவம் கூட எங்களுக்கு சொல்லுங்களேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஒவ்வொரு அனுபவங்களுக்கு இருக்கும்போது. வேற அனுபவம் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பொதுவாகவே எங்கிட்டே நிறைய பேர் கேட்பாங்க, சித்தர்களை வணங்கினால் நான் வந்து கல்யாண மண்டபம் கட்டலாமா, சித்தர்களை வணங்கினால் நான் வந்து கோடீஸ்வரன் ஆயிடலாமா, சித்தர்களை வணங்கினால் நான் சினிமாவில் சாதிக்கலை, இதெல்லாம் கேட்பாங்க. எனக்கு அப்படிலாம் இல்லை. சித்தர்களை வணங்கினால் லாட்ரி டிக்கெட்டில் பரிசு விழுவோம் அப்படின்னா முதல்ல நான் தான் போய் வாங்குவேன். ஏன்னா நானும் மனிதன் தானே. ஆனால் அது அப்படி இல்லை. நான் அந்த பக்குவமாக வந்ததற்கு பிறகுதான் சித்தர்கள் வந்து எனக்குள்ளவே வந்தாங்க. அப்போ அவர்கள் எந்த சூழ்நிலையில் நம்மை வந்து வழிபடுத்துவாங்கன்றதான் பார்க்கணும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், கொடைக்கானல் போகிறேன். இந்த கொடைக்கானல் போகும் பொழுது அங்கே தங்குவதற்கு ஒரு இடம் வேணும்னு சொல்லி என்னுடைய உறவுக்காரர் ஒருத்தட்ட கேட்குறேன். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த லாட்ஜில் ரூம்லலாம் போய் தங்காதீங்க, அங்கே தனியாக ஒரு வீடு மாதிரியே இருக்கும், அதை வைத்திருக்கக்கூடிய அந்த உரிமையாளர் எனக்கு வேண்டியப்பட்டவர், நீங்கள் அங்கே போங்க, உங்களுக்கு தேவையான A to Z எல்லாமே அங்கே கிடைக்கும்னு சொல்லிடுறாரு. அந்த ஊர் பேர் வந்து கூக்கல். கொடைக்கானல்லேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் தொலைவுன்னு நினைக்கிறேன். நான் போகும்போது பிளான் பண்ணி கரெக்டாக தான் போனேன். ஆனால் அன்றைக்கி சந்திராஷ்டமமா என்னன்னு தெரியல, நான் போகிற இடத்துல அந்த மலைப்பாதையில் பஸ்ஸு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு கிட்டத்தட்ட வந்து 4 மணி நேரம் அந்த பஸ்ஸை வந்து அப்புறப்படுத்தி மரம் செடியெல்லாம் அப்புறப்படுத்துறதுக்கு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகுது, இரவு 9 மணிக்கு தான் நான் கொடைக்கானல் உள்ளேயே என்ட்ராகிறேன். இப்போது அங்கே போய் புதுசாக போய் என்னால் ரூம் போட்டு தங்க முடியாது. நான் ஏற்கனவே பிளான் பண்ண இடத்துக்கு தான் போகணுங்கும்போது ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட நான் வந்துட்டுருக்கேன், ஆனால் இன்னும் ஒரு பக்கத்தில் வந்துட்டேன், இன்னும் ஒரு 1 ஹவரில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அவரும் எனக்கு சரியான தகவல் சொல்லாமல் வாங்கன்னு சொல்லிட்டார். இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்த தாண்டி நான் போயிட்டேன். எங்கே, கொடைக்கானலை தாண்டி அந்த கூக்கல் என்கின்ற ஊரை நோக்கி போயிட்டுருக்கேன். அந்த இடத்துக்கு மின்பின் நான் போனதில்லை. அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்றத நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, 6 மணிக்கு பிறகு மனிதர்கள் போகக்கூடாது என்று தடை செய்யப்பட்ட இடம். அந்த இடத்தில் என்ன வரும், காட்டு மிருகங்கள் தான் வரும்.
யானை தான் வரும். என்னுடைய காரை தும்பிக்கையில் அப்படி தூக்கி அசால்ட்டாக தூக்கி வீசி எறிஞ்சிட்டு போயிடும். எனக்கு முன்னாடியும் வண்டி இல்லை, பின்னாடியும் வண்டி இல்லை, ஒரு காக்கா குருவி கூட இல்லை. திரும்பி பார்க்குற இடத்துலலாம் இது வனவிலங்குகள் நடமாடும் இடம்னு போர்டு தான் இருக்கு. அந்த வன காவலர்கள் அதுக்குன்னு உண்ட ஆட்கள் கூட யாருமே இல்லை. இப்போ மழை தூறிட்டு இருக்கு. நான் வந்துட்டு இருக்கிற பாதையில் திரும்பி போகிறதுக்கு எனக்கு பாதையும் தெரியாது. நேராக போனோம்னா எங்கே போகுதுன்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல ஒரு அம்புகுறி போட்டு அது ஒரு ஏரிக்கு போகுதுன்னு போட்டிருக்கு. இப்போ மணி 11. நான் போயிருக்கிற நேரம் அமாவாசை, பெய்கிறது மழை. எனக்கு பெரிய யானை வர வேணாம், கரடி புலியெல்லாம் வர வேணாம், 4 குரங்கு வந்தால் என்ன நடந்திருக்கும்? இதுதான் என்னுடைய இது. சொல்லுவாங்க இல்லையா, இந்த உலகத்தில் எத்தனை விதமான தெய்வங்கள் இருக்கோ அத்தனை விதமான தெய்வங்களும் உதவிக்கு வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. நான் என்னுடைய குருநாதர் அண்ணன் சுவாமிகள், சாய்பாபா, இவங்களை மட்டும்தான் நான் நினச்சேன். ஏன் அந்த இடத்துல செல்போன் டவர் கிடைக்கல. நான் எங்கே போகணுன்ற முகவரி எனக்கு தெரியாது. முகவரியை தெரிந்து கொள்வதற்காக, வழிகாட்டுவதற்காக வழியில் வழிபோக்கன்னு சொல்லி யாருமே கிடையாது. முன்பின் போகாத இடம், செல்போனும் வேலை செய்யலை. ஒரே இடத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 3 ரோடு கட் ஆகுது. இந்த 3 ரோட்டில் நான் எதில் போகணும்? நேராக போனால் ஏரி, இந்த பக்கம் போனோம்னா காடு. எதில் போக முடியும்? ரிட்டன் திரும்பி நான் கொடைக்கானலுக்கு வர முடியாது. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிடம் ஆகும். வரும்போது மரங்கள்லாம் வேற விழுந்துருந்துச்சு. அங்கே போய் பாதையில் நிற்க முடியாது. மிக அற்புதமாக என்னுடைய குருநாதரை நினைத்து, நான் இந்த இடத்துல என்ன பண்ணணும்னு தெரியல, ஆனால் என்னை நம்பி காரில் உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லாரும் காப்பாற்றப்படணும். ஒரே ஒரு சிங்கத்தை, ஒரு யானையினுடைய உருமல் சத்தம் கேட்டாவே எல்லாம் செத்துருவாங்க. அந்த அளவுக்கு நிசப்தமான பயங்கரமான ஒரு மர்ம தேசமாக அந்த இடத்துல நான் நிற்கிறேன். இவங்க எல்லாரையும் காப்பாற்றுவதற்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்லேருந்து கிளாஸை இறக்கிட்டு, இங்கே எங்கே இந்த பாதை எங்கே போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு நான் என் டிரைவர்கிட்ட சொல்கிறேன். அந்த இடத்துல ஒரே ஒரு பாயிண்ட் சிக்னல் வந்துச்சு. அந்த ஒரு பாயிண்ட் சிக்னல் வரும்போது அந்த ஜன்னலுக்கு வெளியிலேயே வச்சு அப்படியே டயல் பண்ணி நான் இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அவர் அங்கேருந்து என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு அந்த இடத்துல சிக்னல் கிடைச்சதே உலக அதிசயம்தான், ஆனால் நீங்கள் அங்கேருந்து இத்தனாவது கிலோமீட்டர் நீங்கள் வாங்க, நான் வெளியில் நிற்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஏன் வாங்கலை எங்களை பிக்கப் பண்ணுன்னு கேட்குறேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் வந்தால் கரடி அடிக்கும், இந்த நேரத்திற்கு பிறகெல்லாம் நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் வர்றது கிடையாது, நீங்கள் எப்படியாவது வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டார். அந்த ஒரு பாயிண்ட் அந்த சிக்னல் கிடைத்ததை வச்சு அவர் சொன்ன பாதைக்கு நாங்கள் போயிட்டோம். அப்போ என் மனசில் சக்திதாசன்னு சொல்லிட்டு ஒருவர் எழுதிய பாடல், திக்கு தெரியாத காட்டில், அந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகத்தில் வந்துச்சு. அப்போ என்னை வழிநடத்தியது என்னுடைய குருநாதர் அண்ணன் சுவாமிகளும் கோரக்கர் மகரிஷியும் சாய்பாபாவும் தான். அதற்கு துணையாக நின்றது என்னுடைய குலதெய்வம். அந்த இடத்தில் அந்த ஒரு பாயிண்ட் வந்துச்சுல்ல, அதுதான் சித்தர்களை நான் வணங்கியதற்கு உண்டான பலன். ஆனால் அடுத்த நாள் காலையில் நான் வெளியில் போகும்போது அங்கே கொடைக்கானல் இருக்கக்கூடிய என்னுடைய கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் அந்த ஏரியாவுக்கு போய்ட்டு உயிரோடு வந்திருக்கீங்கன்னா உங்களுடைய குருநாதர் அனுக்கிரகம் இல்லாமல் இது சத்தியமாக நடக்கலைன்றாங்க. நான் எந்த இடத்துக்கு போனேனே அவனும் அதான் சொல்கிறான். எப்படி வந்தீங்க, பெரிய அதிசயம், இப்படிலாம் வரவே முடியாதேன்றா. இது போன்ற அதிசயங்கள் தான் சித்தர்களை வணங்கலால் நடக்குமே தவிர லாட்டரி டிக்கெட்டில் விழுகிறது, பணம் கிடைக்கிறது, வீடு கட்டுறது, இதெல்லாம் நடக்காது. கனகம்பட்டியாரை நீங்க நேரடியில சந்திச்சிருக்கீங்களா? வேற என்ன விதமான ஒரு உணர்வு அப்படிங்கறது அவரை சந்திக்கும்? ஏன்னா கனகம்பட்டியார் அப்படிங்கிறது ஒரு வாழ்ந்த ஒரு சித்தர் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருடைய மனசுலயும் இருக்காங்க. நீங்க அவருடைய அற்புதங்களை உணர்ந்த தருணம் இந்த கல் அப்படிங்கறத தவிர வேற என்ன அற்புதங்கள் எல்லாம் உணர்ந்திருக்கீங்க? கனகம்பட்டி என்பதே ஒரு அற்புதம் தான், சரிங்களா? அங்கே அற்புதங்கள் அப்படின்னா அது ஏன் ஒரு ஆளுக்கு நடக்கிறது இல்லை, 1000 பேர் வராங்கன்னா 1000 பேருக்குமே அந்த அற்புதங்கள் நடக்கும். ஒரு முறை அவர் அவசரமாக வெளியில் போகிறார், கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க.
அப்போ எல்லாருமே என்ன பண்ணுவோம், அவர் ஐயா வெளியில் போகிறாரு, திரும்பி வர்றதுக்கு டைம் ஆகுமோ என்னமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வரிசையாக போய் காலில் விழுந்து கும்பிடுவாங்க இல்லையா, ஆசீர்வாதம் வாங்குவாங்க இல்லையா. அப்படி வணங்கும் போது அவர் அங்கே நின்றுட்டு சொல்கிறாரு, எல்லாருமே வராத சாமி, ஒரு ஆள் நின்று வணங்கினாவே எல்லாருக்கும் பலன் உண்டு அப்படின்னு சொல்கிறார். இது வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதரோ மகானோ சொல்கிற வார்த்தை இல்லை, அதையும் தாண்டி. அதே போல கணக்கம்பட்டி சித்தரை பொறுத்த வரைக்கும் அவர் தூங்குறாருன்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, அவர் தூங்க மாட்டார். அவர் முழிச்சிட்டு உங்களை தான் பார்க்குறாருன்னு நினைப்பீங்க, உங்களை பார்க்க மாட்டார். ஒருத்தவங்களுக்கு குழந்தைய பிறக்கல, அவங்கள கூட்டு சொல்றாரு, வேப்ப மரத்து பக்கத்தில் சும்மா உட்காரத வாய் திறந்து பேசிட்டே உட்காருன்னு சொல்றாரு. ஒரு பெரிய பெயரை சொன்னால் உலக லெவலில் தெரிகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி. காரை விட்டு அப்படியா அவங்கள தரிசனம் பண்ணுறதுக்காக கார்லேருந்து வந்து அப்படி காரை விட்டு இறங்குறதுக்காக கதவு திறக்கும் போது, உன் பாதம் இந்த இடத்தில் படக்கூடாது, ஆனால் உன் கொடி பறக்கும், நீ போகலாம் அப்படின்னு சொல்கிறார். அதில் ஒரு பெரிய அற்புதமும் அதிசயமும் அங்கே உணர்ந்ததை நாங்கள் பார்த்து, சில காரணங்களால் அவங்களுடைய பேரெல்லாம் சொல்ல முடியல, ஆனால் அவங்கெல்லாம் அந்த அதிசயம் நடந்ததை நேரடியாக பார்த்தோம். அதே மாதிரி நான் முதல்ல வந்து இந்த இறந்து போன ஆன்மாக்களோடு மட்டும் பேசி அது தொடர்புடைய நிறைய புத்தகங்கள் எழுதி அது தொடர்புடைய நிறைய பயிற்சி வகுப்புகள்லாம் நடத்தி அப்படி தான் நான் வந்து பண்ணேன். அப்போ நான் இருந்த பகுதியில் என்னை போகும்போது வரும்போது என்ன சொல்லலாம், ஆவியோட பேசுகிறவர் இப்படி தான் சொல்லுவாங்க. அது எனக்கு வந்து ஒரு நெருடலாக இருந்துச்சு. ஆவியுடன் பேசுவது என்பது கண்களுக்கு தெரியாத ஒரு தெய்வீக கலை. ஆனால் இவர்களுடைய பார்வையில் ஆவியோட பேசுகிறார் இப்படி தான் போகிறாங்களே தவிர அதை அவங்களால வந்து புரிஞ்சிக்க முடியலையேங்கும்போது கணக்கம்பட்டி சித்தட்ட தான் போயிட்டு வாய் வார்த்தை கேட்கல, நான் மனசார நினச்சேன். என்ன நினச்சேன்னா, ஐயா எவனை பார்த்தாலும் என்னால் ஆதாயம் அடைஞ்சிக்கிறான், ஆனால் ஆவியோட பேசுகிறவருன்னு சொல்லும் போது எனக்கு நெருடலாக இருக்குது. அதனால் நான் ஜாதகம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு ஜாதகம் சொல்லி கொடுங்க அப்படின்னு மனசார நான் பிரார்த்தனை பண்ணேன். அன்றைக்கி ஒரு நாள் முழுக்க அவர் கூடவே இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் வர்றேன், 2 பேர் எனக்கு ஜாதகம் எடுத்துகிட்டு வர்றாங்க. ஒரு சமூக பெரியவர், அவர் தொழிலதிபர், ஒரு இயக்கத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கிறார். அவர் எடுத்துகிட்டு வர்றார். எனக்கு ஜாதகம் தெரியாது, நான் ஆவியோட தான் பேசுவேன். ஆவிகளை வர வச்சு பார்த்து பேசி அவங்கள்ட்டேருந்து வந்து சொல்யூஷன் வாங்கி கொடுக்கணும். நான் ஜாதகம் எனக்கு கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டு எனக்கு இதை சொல்லிக் கொடுங்கன்னு நான் பிரார்த்தனை பண்ணது கணக்கம்பட்டியில். அடுத்த நாள் காலையிலேயே ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறார். நான் உட்காந்து பிரட்டும் பொழுது அவங்களுக்கு தேவையான A to Z அத்தனை விஷயங்களையும் நான் ஜாதகத்திலேருந்து சொன்னேன். நடந்தது, நடந்துட்டு இருக்கிறது, இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு, இதையும் சொல்கிறேன். அன்று முதல் இன்று வரை எனக்கு மிக நெருங்கிய நண்பர் ஆயிட்டார். ஆனால் அவர் சொன்னது மிக தெளிவாக சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிறகு படிப்படியாக ஜாதகம் பார்த்ததோடு மட்டுமல்லாமல் ஜாதகம் பார்ப்பது எப்படின்ற புத்தகத்தை வரைக்கும் நான் எழுதி வெளியிட்டேன். நீங்க இது வரைக்கும் குருவா வந்து யார்கிட்டையும் எனக்கு ஜாதகம் சொல்லி கொடுத்த, ஜோதிடம் சொல்லி கொடுத்த குருநாதர் என்று சொன்னால் அது சர்க்குரு கணக்கம்பட்டி சித்தர் மட்டும்தான். அவர் வாயாலையோ அல்லது கையால் எழுதியோ இல்லை, அவர் பார்த்த பார்வையின் விளைவாக நான் ஜோதிடராக மாறினேன். ஜோதிடராக மாறினேன் என்பது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு ஜாதகம் கற்றுக் கொடுத்துருக்கேன். அதை தவிர ஜாதகத்தை பற்றி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கேன். சித்தர்கள் அருளிய ஜோதிட சூட்சமம் என்ற புத்தகம் எழுதியிருக்கேன். அது போன்ற இன்னும் நிறைய புத்தகங்கள், தேவ ரகசியம், பிரம்ம ரகசியம், சித்தர்களின் ஜீவ சமாதிகள், இதை மாதிரி நிறைய புத்தகங்கள் நான் எழுதியிருக்கேன். நான் அவர் பார்த்த ஒரு பார்வையால் நான் ஜோதிடர் ஆனேன். அதனால் எத்தனையோ பேருக்கு இன்னைக்கு பல வழிமுறைகளை நான் சொல்லிட்டு இருக்கேன், நல்லது நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ அதிசயம்னு நீங்கள் சொன்னீங்கன்னாவே சித்தர்களை பார்ப்பதே அதிசயம், இப்போ நம்ம சித்தர்களை பற்றி பேசிக்கொண்டிருப்பதே அதிசயம். அதாவது சித்தர்கள் தொடர்பில் வந்து நிறைய விஷயங்களும் பேசியிருக்கோம். குறிப்பாக வந்து நம்ம நிறைவா கனகம்பட்டி ஐயார்கள் பற்றியும் வந்து பேசியிருக்கோம். கேட்கும் ஒவ்வொரு தருணங்களும் ஒவ்வொரு செய்திகளும் வந்து மனசுக்கு அவ்வளோ நிறைவாகவும் பூரிப்பாகவும் இருக்கு. இந்த மாதிரியான தருணங்களை எல்லாம் அமைத்து கொடுத்துருக்கிற இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான இந்த அண்ட பிரபஞ்ச சக்திக்கு வந்து இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் நன்றிங்க ஐயா. வணக்கம்.
சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஒவ்வொரு பாட்டிலில் இருந்தும் 10 கிளாஸ் ஜூஸ் ரியல் நன்னாரி சர்பத். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.